ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அன்றாடம் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம பதிவுகளாக நம்ம போடுறோம். ஸோ ஜென்ரலி இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸு, இல்லை நிறைய பேருக்கு ஒரு மனசில் ஒரு கேள்வி இருக்கும், இதெல்லாம் எப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத. அது சம்மந்தப்பட்டு தான் இன்றைக்கி நம்ம பேசலாம் அப்படின்ட்டுன்னு. இப்போ கோயில்களுக்கெல்லாம் நம்ம போகிறோம் இல்லைங்களா, அப்புறம் எல்லாம் எங்கேயாவது யார் வீட்டுக்காவது போவோம், இந்த சின்ன சின்ன சாமி படம்லாம் நிறையா கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு அது ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். அண்ட் யார் என்ன கொடுத்தாலும் வாங்கிட்டு வந்துடுவாங்க, வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வச்சுப்பாங்க. அண்ட் நிறைய பேரோட ஹேபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பீரோவை திறந்து நம்ம பேப்பர் போட்டு சாரி இதெல்லாம் வைக்கிறோம்ல, அந்த பேப்பருக்கு அடியில் நிறைய இந்த மாதிரி படங்களாக சொருகி வச்சுருப்பாங்க. பணம் இருக்கோ இல்லையோ, இந்த மாதிரி கோவிலில் வரக்கூடிய படங்கள், இல்லை இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நகை கடைகள்லாம் கூட எல்லாம் நகையெல்லாம் வாங்கினோடனே ஒரு குட்டி அது சென்டிமெண்ட்டாக எத்தையாவது ஒன்று கொடுத்துட்றான். ஒரு ஏழுமலை ஸ்ரீனிவாசர் ஃபோட்டோ, இல்லை ஒரு பிள்ளையார் ஃபோட்டோ, லக்ஷ்மி ஃபோட்டோன்னு எத்தையோ ஒன்று கொடுத்துட்றான். இல்லைன்னா அந்தந்த சீசனில் என்ன ட்ரெண்டிங்கில் தெய்வங்கள் இருக்கோ, வாராகி அந்த மாதிரி என்ன தெய்வம் ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த ஃபோட்டோவை போட்டு கொடுத்துட்றாங்க. அதை நம்ம என்ன பண்ணுறோம், பீரோவில் கொண்டாந்து அங்கங்கே சொருகி வச்சிடுறோம். இப்போது அது எல்லாமே நமக்கு நல்லதா அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில ஃபோட்டோஸ் நம்ம வச்சுக்கலாம், ஒரு சில ஃபோட்டோஸ் நம்ம வைக்கக்கூடாது. அண்ட் இன்னொன்றுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க கொடுக்குறது எல்லாத்தையும் வாங்கிட்டு நீங்கள் டைரெக்டாக வீட்டில் கொண்டு வைக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஒரு சிலர் நல்ல எண்ணங்களோடு கொடுப்பாங்க, ஒரு சிலர் நமக்கு அது நல்ல எண்ணங்களோடு இருக்காது. அது நம்ம உறவினர்கள் நண்பர்கள் அப்படிங்கிறத விட நம்ம ரொம்ப நெருக்கப்பட்டவங்க, ஏன் உடன் பிறந்தவர்கள்னு கூட சொல்லலாம். மனசில் 1008 ஒரு அவங்களுக்கு ஒரு பொறாமை இருக்கலாம், வஞ்சனை இருக்கலாம். அதோடு கொடுக்கும்போது கூட அது தெய்வமாக இருக்கலாம், ஆனால் அதற்கான சக்தி அதில் இருக்காது. இப்போ ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோவோ ஒரு பேப்பர்லேயோ ஏதோ ஒரு தெய்வத்தை கொடுக்குறோம் அப்படிங்கும் பொழுது என்னென்ன விஷயங்களை நாம் வச்சுக்கலாம், எது விஷயங்கள் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான். சரி, என்ன மேடம் நம்ம அப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது, இல்லை எல்லாத்தையுமே நம்ம வச்சுக்கிறதா, இல்லை வேண்டான்னு சொன்னால் அதை என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின். என்னென்னலாம் வைக்கலாம்? இப்போ ஜென்ரலி நீங்கள் ஒரு விநாயகரனுடைய ஒரு ஃபோட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அது பொதுவாக விநாயகர் ஒரு பொது நமக்கு முழு முதற் கடவுள்னு சொல்கிறோம். எந்த ஒரு விஷயத்தினாலும் நம்ம விநாயகர் அருள் இல்லாமல் பண்ணுறது கிடையாது. அதனால் விநாயகர் ஃபோட்டோ நம்ம வைக்கிறதோ. அண்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பீரோவில் எல்லாம் ஒட்டி வைப்பாங்க. இது நான் பீரோவை திறக்கும் பொழுது எனக்கு சென்டிமெண்ட்டாக என்னோடய குலதெய்வத்தை நான் வணங்குறேன், இல்லை எனக்கு அது ஒரு பாதுகாப்பாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம்தான். அண்ட் யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பதி பெருமாள், அவர் பணக்கார பெருமாள் இல்லையா, அதனால் அவர் பீரோவில் எப்போவுமே இருக்கணும். ஸோ திருப்பதி பெருமாள் பீரோவில் இருந்தால் அவரை மாதிரி நம்மளும் பணக்காரராக இருப்போம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆசை தான், ஏன் இன்க்ளூடிங் மை செல்ஃப். எனக்கு திருப்பதியிலேருந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு மண் வந்தால் கூட நான் அதை விட மாட்டேன். ஐயோ பெருமாள் இருந்தால் அது வந்திருக்கு, அது ஒரு பிரசாதம் அப்படின்னு தான் நான் நினச்சிப்பேன். ஸோ ஜென்ரலி நமக்கு ஒரு பீரோவில் என்ன மாதிரியான தெய்வங்கள் எல்லாம் நம்ம வைக்கலாம். நீங்கள் பீரோக்கு ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தெய்வங்களினுடைய இல்லை அதற்கான அம்சங்கள் கொண்ட பிக்சர்ஸ் நம்ம வைக்கிறோம். இப்போ எப்படி ஒரு வீட்டை நம்ம டிசைன் பண்ணும்போது ஒரு ஹாலு, இந்த ஹாலில் நம்ம இப்படி பெயிண்டிங் போடணும், இந்த பிக்சர் இங்கே மாட்டணும், இதெல்லாம் சொல்கிறோம். அண்ட் வாஸ்துப்படி என்ன பண்ணுறோம், ஒரு வீட்டோடைய என்ட்ரன்ஸ்லேயோ இல்லை வீட்டோட ஹால்லேயோ மகாபாரத போரோ இல்லை அதுக்கு சம்மந்தம் ஒரு பயங்கரமான ஒரு புலி மூஞ்சி இல்லைன்னா ஒரு சிங்க மூஞ்சி, இந்த நம்ம பழைய காலத்து படத்துல எல்லாம் பார்க்கலாம், ஜமீன்தார் வீடுனா அதில் ஒரு சிங்கம் தலை எல்லாம் யானையோட தலையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி மிருகங்களினுடைய முகங்களோ அல்லது மிருகங்களை சார்ந்த உக்ரம் சிங்கம் புலி இந்த மாதிரி இதோ நம்ம வரவேற்பறையிலையோ வீட்லேயோ நம்ம வைக்கக்கூடாது. இது வாஸ்து சாஸ்திரத்திலே இருக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி நம்ம அண்ட் ஜென்ரலி இப்போ இந்த துர்கை படம்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, துர்கா எப்பொழுதுமே சிம்ம வாகினி தான். ஸோ சிம்ம வாகனத்தில் ஒரு 18 கரத்தோடு இருக்கக்கூடிய துர்கையை ஜென்ரலாகவே அந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோஸை வச்சு நம்ம வீட்டில் பூஜை பண்ணக்கூடாது. துர்கையை நம்ம கோவிலில் தான் அந்த ராகு காலத்தில் போய் நம்ம பூஜை பண்ணணும். லலிதாம்பிகை, ராஜராஜேஸ்வரி, பாலத்ரிபுர சுந்தரி,
காமாட்சி இவங்களையெல்லாம் நம்ம வைக்கலாம். இதெல்லாம் சாந்த தெய்வங்கள். இவங்கள வந்து நம்ம வந்து தாராளமாக வச்சுக்கொள்ளலாம். இந்த மாதிரி எந்தெந்த இடங்களில் யார் யாரை வைத்து நம்ம வணங்குறது அப்படின்ட்டுருக்கு. அப்போ நம்ம ஒரு பீரோவை நம்ம திறக்கும்போது நம்ம வேண்டிப்போம், ஐயோ நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு. அதுவும் பிஸ்னஸில் இருக்கிறவங்க ரொம்பவுமே சென்டிமெண்ட் வந்து பார்ப்பாங்க. ஸோ ஜென்ரலி உங்களுடைய பீரோ இல்லைன்னா உங்களோட கபர்டு, உங்கள் வார்ட்ரோப்ஸ் இதில் வந்து ஒரு சாமி இது நீங்கள் ஒட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இந்த குபேரன் மகாலட்சுமியோடு இருக்கக்கூடிய ஃபோட்டோவை வந்து நம்ம ஒட்டலாம். இல்லை பிள்ளையார் ஃபோட்டோ வந்து ஒட்டலாம். இல்லை ஸ்ரீனிவாசர் மலையப்பர் இருக்கார் இல்லையா, அவர் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோடு இருக்கக்கூடிய அவருடைய ஃபோட்டோவை ஒட்டலாம். இந்த மாதிரி தனம் சார்ந்த தெய்வங்கள் மகாலட்சுமி, மகாவிஷ்ணு இவங்களெலாம் ஒட்டலாம். இப்போ சிவபெருமான் ஒட்டக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவன் வந்து பீரோவில் ஒட்டுற கடவுள் கிடையாது. சிவபெருமான் எப்படி அப்படின்னா, அவர் வந்து நம்ம ஒரு மெடிடேட் பண்ணுற ஒரு காட். ஏன்னா எனர்ஜிஸ் தான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. தெய்வங்கள் எல்லாமே வந்து சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி தான். நம்ம ஏன் வந்து துர்க்கையை வழிபாடு செய்கிறோன்னா வீரத்தை கொடுக்க தான். எனக்கு வந்து வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டத்தை நான் எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் ராகு காலத்தில் போய் துர்க்கைக்கு விளக்கு போடுறோம். இப்போ ஒரு ஏகாதசியில் விரதம் இருக்கோம்னா பெருமாள் வந்து அதற்கான மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப உகந்தது இல்லையா. ஸோ அந்த ஏகாதசி விரதம் இருக்கும் பொழுது பெருமாளுடைய அந்த இது வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ சிவராத்திரியில் வந்து நம்ம சிவபூஜை பண்ணுறோம், மெடிடேஷன் பண்ணுறோம். ஸோ என்ன மாதிரியான நீங்கள் முக்கால்வாசி எல்லா முனிவர்களுமே வந்து பாருங்களேன், ஏன் ராட்சசன் கூட சிவபெருமானை தபஸ் இருந்து தான் வரத்தை வாங்குகிறான். அதனால் நமக்கு ஒரு விஷயம், நமக்கு வந்து சிவபெருமான் வந்து மெடிடேஷன் பண்ணுற காடு. அதனால் அவர் வந்து பீரோவில் ஒட்டுற காடு கிடையாது. நம்ம லக்ஷ்மி குபேரர் ஒட்டலாமா, தாராளமாக ஒட்டலாம். நான் சொன்ன மாதிரி மலையப்பர், ஸ்ரீனிவாசர், ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோடு இருக்கலாம். மகாலட்சுமி ஒட்டிக்கோங்க. மகாலட்சுமியிலேயே எத்தனையோ வகைகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கஜலக்ஷ்மி ஒட்டுறது ரொம்ப விசேஷம். உக்ர தெய்வங்கள், இப்போ பிரத்யங்கரா தேவி கோயில் நான் போயிட்டு வந்தேன், அந்த ஃபோட்டோ கொடுத்தாங்க, அதை கொண்டாந்து பீரோவில் வைக்கிறேன்னா அந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. ஜென்ரலி பிரத்யங்கரா தேவியோ சரபேஸ்வரரோ இந்த மாதிரி உக்ர தெய்வங்களை நம்ம வழிபாடு பீரோலையோ இல்லை வீட்லேயோ நம்ம வைக்கிறது அவ்வளோ உச்சித்தம் கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வங்கள், இப்போ ஒரு கருப்பண்ணசாமின்னு வச்சுக்கோங்க உங்கள் குலதெய்வம், அது வந்து இவ்வளோ பெரிய அருவாளை வச்சுட்டு ஒரு ஃபோட்டோன்னா அதை நீங்கள் பீரோவில் வச்சுட்டு அதை ஒட்டியெல்லாம் காலைல கும்பிடணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் பூஜை ரூமில் நீங்கள் வச்சுக்கலாம், ஒரு சின்ன ஃபோட்டோவாக வச்சுக்கலாம். நம்ம லாக்கர் இல்லை நம்மளுடைய இடங்களில் ஒரு தெய்வ அனுகூலம் இருக்கணும், நமக்கு எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும்னா விநாயகர், அதுவும் கற்பக விநாயகர், பிள்ளையார்பட்டி பார்த்துருக்கீங்க இல்லையா, கற்பக விநாயகர் அவர். அந்த மாதிரி கற்பக விநாயகரை நம்ம எப்பொழுதுமே பீரோலேயோ வார்ட்ரோப்லேயோ அந்த மாதிரி அவர் ஃபோட்டோவை வச்சுக்கிறதுங்கிறது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கொடுக்கும். பெண் தெய்வங்களில் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி எப்பொழுதுமே நல்லது பீரோவில் வச்சுக்கிறது. ஆண் தெய்வங்களில் வந்து பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு, ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியாரோடு வச்சுக்கிறது விசேஷம். என்ன நேயர்களே, இந்த பதிவில் வந்து என்ன அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான டிப்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.